தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் நீங்கள் 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், உங்களுக்கு சூப்பரான ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து நம்மளோட தமிழக அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச சேலரியாக 63,200 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து வழங்கியிருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள், உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 26/2/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ப்ராப்பராக அப்ளை பண்ணியிருக்கணும். நீங்கள் ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு விஷயங்கள் நான் வீடியோக்குள்ள நான் தெளிவாக வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த ஜாப்க்கு உங்களால் ப்ராப்பராக அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ முடிஞ்சாலே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். அந்த கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிக்கக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட்டும் இதே தான். அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட்டும் இதே தான். ஓகேவா? இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, தயாராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு நான் லிங்க்கை வந்து கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அதை ப்ராப்பராக கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்படியே தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். அதற்கு நம்ம சேனல் ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக உங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் நினைச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாத்தையுமே இப்போ நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஸோ என்ன ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னா ஆர்டினரி கிரேடில் வந்து ஸ்டாஃப் கார் டிரைவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் யூஆர் கேண்டிடேட்டுக்கு 3 வேகன்சியும், இடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு 1 வேகன்சியும், டோட்டலாக 4 வேகன்சி பார்த்தீங்கன்னா இதற்கு வந்து அவைலபிள் வந்து இருக்குது. இந்த ஜாப்போட ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு 19,000 கிட்டத்தட்ட 20,000லேருந்து ஆரம்பித்து 63,200 வரைக்கும் உங்களுக்கு சேலரி தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாப்போட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வெறும் நீங்கள் 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். அதே நேரத்தில் உங்களுக்கு மோட்டார், அதாவது மோட்டாரில் பார்த்தீங்கன்னா கார் இருக்கு இல்லையா, கார் இல்லைனா வந்து மோட்டார் அந்த ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து கம்பல்சரி இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதே நேரத்தில் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 3 வருடம் உங்களுக்கு டிரைவிங் ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஓகே, இந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். வயதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 25 வயதிற்கு அதிகமாக வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ ரிட்டன் டெஸ்ட்டை வந்து டிரைவிங் ப்ராசஸ்க்காக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு காமனாக டிரைவிங் லைசன்ஸ் ரிலேட்டட் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து கிளியர் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ டோட்டலாக உங்களுக்கு சவுத்லேயும் வெஸ்ட்லேயும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கு எவ்வளவு அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக 4 வேகன்சி பார்த்தீங்கன்னா அவைலபிளாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஜாப்பில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்பில் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குது அண்ட் ஃபீஸும் வந்து இருக்குது. ஓகே, ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி உமன் கேண்டிடேட்டுக்கு எந்தவித ஃபீஸுமே வந்து கிடையாது, அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. மற்றபடி ஜென்ரல் ஆல் அதர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 300 ரூபாய் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய சைட்டு. இந்த சைட்டோட லிங்க் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணி உள்ள வந்த உடனே உங்களுக்கு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த லிங்க் தான் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க். ஓகே, ஸோ இதை ஃபஸ்ட் நம்ம கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படி இருந்து இருக்கும். இதில் நியூ ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா, நீங்கள் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பேஜ் வந்துடும். ஸோ இந்த பேஜில் உங்களோட காமனான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். என்ன படிச்சிருக்கீங்க, ஏது என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இதோட லாகின் வந்து எப்போ வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னா 26ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026 தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஜாப்போட இது வந்து உடனே வந்துருச்சு அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் உடனே வந்து வீடியோ வந்து நான் நேற்றே, அதாவது நேற்றுனா நீங்கள் நாளைக்கு இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான வீடியோ வந்து நான் நேற்றே வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இதோட இது வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை, போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ அப்படினால வந்து உங்களால் வந்து என்னால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டல் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் இருக்காது. ஸோ இதில் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு ஷார்ட் வீடியோவாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு இது வந்து அப்ளை பண்ணுறது எப்படின்றத வந்து உங்களுக்கு நான் தெளிவாக போகிறேன். ஸோ அதையும் நீங்கள் ஒன் டைம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஜாப்புக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷனுமே இருக்குது. எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 பார்ட்டாக வந்து பிரிச்சிருக்காங்க. பார்ட்டில் 1ல் ஏல பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்,
நெக்ஸ்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், நெக்ஸ்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி ரிலேட்டடாக வந்து இருக்கும். ஓகேவா? டோட்டலாக உங்களுக்கு 120 மார்க் வரைக்கும் எழுத முடியும். 2 மணி நேரங்கள் உங்களுக்கு வந்து டைம் இருக்கும். டோட்டலாக உங்களுக்கு 120 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் ஒவ்வொரு மார்க் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 120 மார்க் வரைக்கும் இந்த ஜாப்க்கு வந்து உங்களால் எக்ஸாமினேஷன் வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த வீடியோட போர்ட்டல் வந்து நான் ஓப்பன் ஆயிருக்கும்னு நினச்சேன், பட் ஓப்பன் ஆகலை. ஸோ அதனால் இதோட வீடியோ எனக்கு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ நாளைக்கு இந்த வீடியோட அதாவது இந்த கண்டினியூட்டி வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டினியூட்டின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ப்ராப்பராக வந்து இந்த வீடியோட கண்டினியூட்டி இன்னுமே தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு வீடியோவை நான் ரெடி பண்ணி போடுறேன்.